தன் பலவீனங்களை தகுந்த முறையில் கண்டுகொண்டவன் தன் பலத்தை தகுதியான முறையில் தக்க வைக்கிறான். உங்கள் யாவருக்கும் சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் மூலமாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தென்னிந்திய திருச்சபையின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது வள்ளுவர் கோட்டம் சென்னையிலே நடைபெற்றது. அதிலே நான் பங்கு பெற்றேன். அப்பொழுது ஒரு நபரை அங்கே சந்திக்க நேர்ந்தது. அவர் யார் என்றால் சார்லஸ் என்கிறவர். இவர் யார் என்றால் ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் யூடியூப் சேனலை நடத்தி கொண்டு வருகிறவர். இந்த சார்லஸ் நல்லவரா கெட்டவரா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மோகன்சி லாசர், எம்டி ஜெகன், திருப்பூர் சாலமோன், ஆர் ஸ்டான்லி, பால் தினகரன் குடும்பம், சாம்சன் பால், ஜான் ஜபராஜ், இப்படிப்பட்ட போதர்களுக்கு விரோதமாகவும் குறிப்பாக மேய்ப்பர்களுக்கு விரோதமாகவும் எழும்பி நிற்கும் ஒரு நபராக இருக்கிறார். இந்த நபர் யூடியூப் சேனலில் பேசும்பொழுது அநேக பேருக்கு பிடிக்கும், அநேக பேருக்கு பிடிக்காது. முதலாக அவரை அங்குதான் பார்த்தேன். பல கேள்விகள் கேட்க தோன்றியது. என் மனதிலே உள்ள காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னொரு வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சாந்த குணம், போதக சமத்தன், தீமையை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மன்னிப்பு கேட்ட பிரதர் சார்லஸ், மன்னித்த பிரதர் மோகன்சி லாசஸ். மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை மோகன்சி லாசஸ் அவர்கள் செயலிலே செய்து காமித்தார். மோகன்சியை அவதூறாக பேசிய சார்லஸ் கைது செய்யப்பட்டார். இயேசுவை அவதூறாக பேசும் மோகன்சி கைது செய்யப்படுவாரா என்று சார்லஸ் என்பவர் கேட்டார். தரைக்குறைவாக ஊழியர்களை மதிப்பிட்டு தரைக்குறைவாக பேசுகிற காரியம் நாளுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். கேமரா முன்னாடி உட்கார்ந்து குறை சொல்லுகிற காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. யூடியூபர் சார்லஸை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடியிலே பிறந்தவர் இவர். அங்கே ஞானஸ்தானமும் எடுத்தார். சிஎஸ்ஐ சபைக்கு தான் சென்று கொண்டிருந்தார். +2 முடித்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தற்போது சென்னையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிஎஸ்ஐயில் தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றார். தற்பொழுது உள்ள சபை இசிஐ சபையிலே அவர் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று அங்கே சென்று கொண்டிருக்கிறார். ஆக்டிங் கிறிஸ்டியன் என்ற பெயரை ஏன் வைத்தீர்கள் என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், நிறைய பேர் ஆக்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் இருந்த போதிலும் நடிகர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களை விட்டுறலாம், மைனஸாக இருக்கிறவர்களை தான் நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று அவர் சொன்னார். எங்கு தப்பு நடக்கிறதோ அதை நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது மைனஸாக உள்ளதை மட்டும் நான் எடுத்து போடுவேன். ப்ளஸ்ஸாய் உள்ளவர்கள் இந்த மைனஸாய் உள்ளவர்களோடு வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பது தான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார். ஒரு சில கிறிஸ்தவர்கள் தான் நடிக்கிறாங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு நாடக மேடை இல்லை என்று சொன்னார். ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் கெட்டுப்போனால் அவனை கண்டித்து நல்ல பாதையிலே திருத்தி அமைப்பது தான் தகப்புடைய வேலை. அதை தான் நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். உலகம் முழுவதும் பல சபைகள் இருக்கிறது, பல பிரிவுகள் இருக்கிறது. எல்லா சபையும் உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்கும் பொழுது எல்லா சபையும் எனக்கு பிடிக்கும் என்றார். சிஎஸ்ஐ, ஆர்சி, இசிஐ, இசிஏ, டிஎல்சி, மெயின்லைன் சர்ச்சுகள் எல்லாமே பிடிக்கும். இண்டிபெண்ட் சர்ச்சுகளும் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார். மோகன்சி லாசரோ, எம்டி ஜெகனோ, திருப்பூர் சாலமோனோ, ஆர் ஸ்டான்லியோ, பால் தினகரனோ, சாம்சன் பாலோ, ஜான் ஜபராஜோ அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காமிக்க கூடாதா என்று சொன்னார். சார்லஸ் ஏதாவது நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாரா என்று கேள்வி கேட்கும் பொழுது, ரெக்கவரி ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து ரோட்டோரத்தில் இருப்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கிறார். சமையலுக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கிறார். www.recoveringhands.org என்று நடத்தி வருகிறார். அதன் மூலமாக சென்னையில் ஜிஹெச்சில் அநேக நாளாய் நோயாளிகளாய் முடியாமல் இருப்பவர்களிடம் அவர்களின் தேவையை கேட்டறிந்து ஒரு சில வாலிபர்களை கொண்டு வாங்கி கொடுக்கிறார். இந்த ட்ரஸ்டில் இருக்கும் கணக்குகளை ஓப்பனாக எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கிறார். இவர் ஹெல்ப்பை மட்டும் யூடியூப்பில் செய்தால் நன்றாயிருக்கும் என்று அநேகருடைய கருத்து. பிறரை தாக்கு பேசாமல் இருந்தாலே நல்லா இருக்கு என்று சொல்லுகிறார்கள். சார்லஸ் உதவி செய்வது நல்லது தான், ஆனால் எப்போதும் ஊழியர்களை கூறிக்கொண்டே இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல என்று சொல்லுகிறார்கள். ஊழியர்கள் தவறு செய்தால் தேவன் நியாயம் தீர்ப்பார். சார்லஸ் என்கிற தனி மனிதன் நியாயம் தீர்க்க அவசியமில்லை என்று சொல்லுகிறார்கள்.
மனிதன் நியாயம் தீர்க்கக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று சொல்லுகிறார்கள். மத்திய 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதேபோல் ப்ராவெர்ப்ஸ் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று வாசிக்கிறோம். சத்துரு இடும் முத்தங்களைப் போல வஞ்சனை உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. தேவபக்தி இல்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளே. ஒரு சில நேரங்களில் இந்த சார்லஸ் என்கிறவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய மனிதனாக இருக்கிறார். கெட்ட வார்த்தை பேசும் நபர்களை குறித்து வேதவசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய கருத்து என்னவென்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்து அதன் மூலம் சிறைக்கு சென்றால் பரலோகம் பாராட்டும். ஊழியரை குறை சொல்லி ஜெயிலுக்கு போய் வந்து அதன் மூலமாக தன்னைத்தானே பெருமை பேசுவது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சார்லஸ் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் சார்லஸ் பேசுவது சரியாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பேசுவது தான் பிசாசுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஒரு சில வீடியோவை போட்டுவிட்டு டெலிட் செய்து விடுகிறார். உண்மைக்கு புறம்பாயும் ஒரு சில நேரங்களில் வீடியோவை வெளியிட்டும் விடுகிறார். இந்த சார்லஸிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கும் பொழுது அதுக்கு தகுந்த பதிலும் கொடுக்கிறார். என்னன்னா, குற்றம் செய்த ஒரு சிலரை நீங்கள் பொது வெளியிலே குற்றப்படுத்தும் போது மனம் திரும்பி விடுவார்களா என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. நான் ஒரு சிலரை இப்படி எடுத்து வீடியோவாக்கி போடும் பொழுது நம்ம எது சிக்கிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுகிறார்கள் என்று அவர் சொன்னார். இந்த யூடியூபர் சார்லஸுக்கு அநேக பேர் அறிவுரைகளை கூறியும் அதை கேட்க மறுத்துவிட்டு அவர்களையே பழிவாங்கும் விதமாக யார் அவருக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார்களோ அவர்களையே தன்னுடைய யூடியூப் சேனல்ல அவமானப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதுமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 13ஆம் தேதி 1வது மாதத்திலே கைது செய்யப்பட்டார். 17 நாட்கள் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தார். 1வது மாதம் 30ஆம் தேதி ஜாமீனிலே விடுதலை செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் தான் ஒரு மாதத்திற்கு குறும்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்தார். ஒரு மாதத்திற்கு சென்னை வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டார். ஜெயிலில் அவரை சந்திக்க யாரும் வரவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். அவருடைய சப்ஸ்கிரைபர்கள் அவரை தூண்டி வீடியோ போட வைத்ததாக சொன்னார். அவர் தொடங்கிய சங்க உறுப்பினர்கள் யாரும் அவரை ஜாமீனில் எடுக்க வரவில்லை, அவரது சொந்தக்காரர்கள் தான் அவரை ஜாமீனில் வெளியே எடுத்ததாக சொன்னார். இன்றைய கடைசி கால சூழ்நிலையிலே தேவ பயம் இன்றி மனுஷ பயத்திலே வாழக்கூடியவர்கள் அநேக பேராக இருக்கிறார்கள். விமர்சனம் என்பது எல்லோருக்கும் உண்டு. விமர்சிக்கும் போது நிதானம் அவசியம். இரு கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லும் பொழுது அங்கே இயேசு அவமதிக்கப்படுகிறார். தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து எது புறப்படக்கூடாது என்றால், அகந்தையான பேச்சு, பெருமையான பேச்சு, விளங்காத பேச்சு, சூதான பேச்சு, இச்சக பேச்சு, வாயாடிகளுக்குரிய பேச்சு, விரோத பேச்சு, இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது. இவைகள் பைபிள் வசனங்களாக இருக்கிறது. வீண் பேச்சு பேசக்கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயந்தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை நியாயந்தீர்ப்பார். மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் மன்னிப்பு உங்களுக்கும் வழங்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரத்துண்டினை கவனிக்காது உங்கள் சகோதரனின் கண்ணில் உள்ள தூசியை காண்கிறீர்கள். அது ஏன்? உன் கண்ணில் இருந்து தூசியை நான் அகற்றி விடுகிறேன் என்று ஏன் உங்கள் சகோதரிடம் சொல்லுகிறீர்கள்? உங்களை முதலில் கவனியுங்கள். உங்கள் கண்ணில் இன்னமும் பெரிய மரத்துண்டு உள்ளது. மாயக்காரனான நீங்கள் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து அம்மரத்துண்டை அகற்றுங்கள். பின்னரே உங்கள் சகோதரனின் கண்ணிலிருந்து தூசியை அகற்ற முன்வாருங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகளின் முன் போடாதீயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவத்தை குறை சொல்லுகிற ஒவ்வொருவரும் யோசித்து மனம் திரும்ப வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியம் மிக பெரும் எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் பேசாதிருங்கள். நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். உள்ளான இதயத்தை ஏவினபடியினால் நான் இந்த வீடியோவை அப்லோட் செய்கிறேன். எனவே இதையும் வைத்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஆண்டவராகிய தேவனிடத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிடுவோம். நம்மை நாமே சோதித்து அறிவோம். நமக்கு நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்திலே உண்டு. அதை அறிந்து நாம் செயல்படுவோம்.
தன் பலவீனங்களை தகுந்த முறையில் கண்டுகொண்டவன் தன் பலத்தை தகுதியான முறையில் தக்க வைக்கிறான். சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.